ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வென்னு இருக்கான் இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். என்னடா மச்சான், இது மாதிரி ஜின் கூட ஒரு மீட்டிங் இருந்துச்சாமே, உனக்கு எல்லாம் நல்லபடியாக போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவன் எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம ரூபி இருக்கா இல்லையா, அதான் நம்ம வென் லவ் பண்ணுறானே அந்த ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனால் அவனை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு வென் வந்திருக்கான். அவனுக்காக தான் வந்துட்டு வென் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக இந்த டைமில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு வருவான். வந்துட்டு நீங்கள் யார், உங்களை எனக்கு தெரியாது, என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்களா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருப்பான். பதிலுக்கு நம்ம வென் பார்த்தீங்கன்னா, நீ தானா அவன், சரி நான் உன்ட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்கணும், அதனால தான் உன்னை மீட் பண்ண வந்தேன், உன்னோட ப்ரோக்கர் கிட்ட சொல்லி உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், ஒரே ஒரு கொஷின் தான், அந்த கொஷினுக்கான பதில் மட்டும் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென் வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி கேளுங்க, என்ன கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ரூபி ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வென் கேட்பான். ரூபிங்கிற பேரை கேட்டதுமே ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா மாறிடும். இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன், வேறு ஏதாவது பற்றி பேசணும்னா பேசுங்க, பட் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா என்னால் பேச முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓடி போகலான்னு பார்க்குறான். உடனே வந்துட்டு நம்ம வென் வந்துட்டு மிரட்டுறான். இதை மாதிரி வந்துட்டு நீ ஒரு பொண்ணை கழட்டி விட்டுட்டு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் இந்த கம்பெனியில் தெரிஞ்சதுன்னா உன்னை வந்துட்டு இந்த கம்பெனியை விட்டே தூக்கிடுவாங்க, உன்னோட கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணி நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி நம்ம வென் பார்த்தீங்கன்னா ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். இதை கேட்டுட்டு நம்ம ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, எதனால் இதை மாதிரி வந்து நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, முதல்ல நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக ரூபியை பற்றி வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, இப்படி பிளாக்மெயிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம வென் கிட்டே கேட்டுட்ருப்பான். வென் வந்துட்டு ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவான், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, வேறு எதுவுமே எனக்கு உங்ககிட்டேருந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வென் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே சரி சொல்லு, நீ வந்து அவளை விட்டுட்டு போனல, ஏன் அவளை விட்டுட்டு போன, சரி உன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண போன, அவகிட்ட ப்ராப்பராக பிரேக்கப் ஆகுது சொல்லிட்டு போகலாம் இல்லையா, எதனால் அவளை வந்து அம்போன்னு விட்டுட்டு போனேன், உனக்காக அவள் பைத்தியக்காரித்தனமா இத்தனை வருஷமாக காத்துட்ருக்கா, அவளை என்ன எத்தனை வருஷம் நீ காக்க வைக்கலான் இருக்க, ஒழுங்கு மரியாதையா அவள் கண்ணை பார்த்து ரூபியை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி ப்ராப்பராக அவள்கிட்ட வந்துட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போ, உனக்காக அவள் பைத்தியக்காரத்தனமாக காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வென் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பான். இல்லை அது மட்டும் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான். எதனால் இப்படி சொல்கிற, வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது, அவள் பைத்தியக்காரத்தனமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவள் எத்தனை வருஷம் தான் வெயிட் பண்ணலான் இருக்க, நீ உன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்க, பட் ஆனால் அவளை யோசிச்சு பார்த்தியா ஒரு செகண்ட் ஆச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு அவனோட சட்டையெல்லாம் பிடிச்சி சண்டை போடுற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆமாம், என்னோட ட்ரீமை பற்றி தான் நான் நினச்சேன், என்னோட ட்ரீம் மட்டும்தான் அப்போ எனக்கு முக்கியமாக இருந்துச்சு, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, அவள் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இப்படியே வாழ சொல்கிறீங்களா, ஆனால் வந்துட்டு அவள் எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டாலோ அப்போ தான் எனக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு, இந்த இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து எனக்கு வந்து என்னை வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண கூப்பிட்டாங்க, அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணணும்னு விரும்பலை, ஏன்னா வந்துட்டு என்னோட கனவு எல்லாமே அதுதான், ரூபியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் என்னால் இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும், ஆனால் வந்து அதே சமயத்தில் என்னால் அவகிட்ட சொல்லவும் முடியல, என்னால் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு எனக்கு என் ட்ரீம் தான் முக்கியம், நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் சொல்லவும் முடியல, அவளை ஃபேஸ் பண்ண முடியல என்னால், அதனால தான் நான் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனேன், இப்போவும் சொல்கிறேன் எனக்கு என்னோட கனவு தான் முக்கியம், அதே சமயம் என்னால் ரூபியை பார்த்து பேச முடியாது, என்னால் கண்டிப்பாக வரவே முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறான். வென்னுக்குமே இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா வந்துட்டு இவனால் ரூபியை சுத்தமாக ஃபேஸ் பண்ணவே முடியலை, எப்படி இவன் வந்து சொல்லுவான், ரூபிகிட்டையும் நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வென் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டைமில் ரூபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்துட்டு அவளை மீட் பண்ணவும் முடியாது, இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டேன், இப்போ நான் வந்துட்டு அவளை மீட் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னை பற்றின அவளை பற்றின விஷயங்கள் வெளியில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும், எல்லாமே தெரிய வந்துடும், என்னோட கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுவாங்க, என்னோட வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு என்னால் திரும்ப வந்துட்டு என்னோட அந்த வாழ்க்கையை வந்துட்டு என்னால் வாழ முடியாது, எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும், அதே சமயம் என்னால் ரூபியை வந்துட்டு மீட் பண்ண முடியாது, அவளை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல, ஆனால் வந்துட்டு என்னோட கனவு எனக்கு முக்கியம், அதனால தான் நான் வந்துட்டு என்னோட கனவை நோக்கி வந்தேன், நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், அதோ இந்த கேசட் இருக்கு இல்லையா, இந்த கேசட்டில் இது வரைக்கும் நான் பாடின மொத்த சாங்ஸுமே இருக்குது, இந்த கேசட்டை வந்து அவளை எரிக்க சொல்லுங்கள், என்னன்னு நினச்சா அவளை வந்து இந்த கேசட்டை வந்துட்டு எரிக்க சொல்லுங்கள், எனக்கு அது போதும், அவள் எரிச்சா அப்படின்னா வந்துட்டு அவள் என்னை மன்னிச்சிட்டான்னு அர்த்தம், நான் அவகிட்ட சாரி கேட்டேன்னு கூட சொல்லுங்கள், இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு அவளை மீட் பண்ண முடியாது, பட் ஆனால் வந்துட்டு நான் அவளுக்காக பண்ணுற ஒரே விஷயம் இது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு கேசட்டை கொடுப்பான். நம்ம வென்னுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கோவமாக கிளம்பலான்னு போகும்போது, நீங்கள் யார், உங்களுக்கு ரூபிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஷின் கேட்பான். பதிலுக்கு நம்ம வென் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் டக்குன்னு டோர் ஓப்பன்
ஓப்பன் பண்ணிவிட்டு வென் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியில் போயிடுவான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா கியூசைலி, அவங்கள தான் காட்டுறாங்க. நம்ம ஜின் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினுமே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஜின் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் அவளோட அசிஸ்டன்ட் கூட வருவா. அவள் தான் செலிபிரிட்டி ஆச்சே, ரொம்ப திமிரா அப்படியே ஸ்டைலாக வந்துட்டு உட்காருவா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வந்த ஜின் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவா. நம்ம ஹீரோயின் காஃபி குடிக்கும்போது அந்த ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில் போட்டிருக்க அந்த ரிங்கை வந்து நோட் பண்ணுவா. நோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முதல்ல ப்ராப்பராக என்னை வந்து உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் பார்த்தீங்கன்னா அவளோட பேரை சொல்லுவா. நம்ம ஹீரோயினுமே என்னோட பேர் கியூசைலி, அது மாதிரி நான் வந்துட்டு சாங்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, சரி எதுக்காக நீங்கள் என்ன பார்க்கணுன்னு கூப்பிட்டீங்க, அப்படி என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அவளுமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிப்பா. நீங்கள் வந்துட்டு டாங்கோட ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போதே வந்துட்டு ரிங் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நானும் அந்த டிசைனை பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதேமாதிரி நீங்கள் எனக்கும் கூட ஒரு வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த ஜின் வந்து கேட்குறா. என்ன சொல்கிறீங்க, நான் வந்துட்டு அந்த ரிங் டிசைன் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்தளவு ஃபேமஸ் ஆச்சா என்ன, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டுருப்பாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், நான் வந்துட்டு பார்த்தேன் அந்த ரிங்கு டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ கூட எனக்கு வந்துட்டு நிறைய டிவி ஷோஸ்லாம் வரப்போகுது, அதுக்காக எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கையாலேயே டிசைன் பண்ணி கொடுக்கணும், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் ஒரு ப்ரூச் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜின் கேட்பா. இல்லை உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுங்க, நீங்கள் வந்துட்டு பிரசிடென்ட் டாங்கை மீட் பண்ணி தான் பேசணும், ஏன்னா நான் வந்துட்டு பிரசிடென்ட் டாங் கிட்ட தான் வேலை பார்க்குறேன், என்னால் வந்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து எடுத்துக்க முடியாது, நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களோட ஆர்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிற வேலையை தான் நான் செய்வேன், நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஆர்டர் எடுக்க மாட்டேன், நீங்கள் பிரசிடென்ட் டாங்கை மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ விட்ற மாதிரி இல்லை, இல்லை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், எனக்கு பொறாமையாக இருக்குது, நீ வந்துட்டு ரொம்ப ரொம்ப லக்கி, உனக்கு வந்துட்டு சாங் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான், ஏன்னா லக்கியாக என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் உன் கையால் செய்கிற அந்த ப்ரூச்சு நான் வந்து போட்டுக்கிறது மூலயமா எனக்கு அந்த லக் வந்து கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், அதனால தான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், என்னால் டாங்கெல்லாம் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் அவங்க ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம லின் இருக்காளே, அவள் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டா வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருப்பா. அப்போ கூட நம்ம வென் வந்துட்டு கிஸ் பண்ண வருவான் இல்லையா, அதை தான் யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டுருப்பா. அவளுக்கு நம்ம வெண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் அவள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதை மாதிரி நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா வெண்ணை பற்றி நினச்சிட்டு வந்துக்கிட்டே இருப்பா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெண்ணுமே நம்ம ரூபி வீட்டு வாசலில் ரூபிக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். வெண்ணை பார்த்ததுமே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரூபி கேட்பா. நான் உங்ககிட்ட வந்துட்டு பேசணும், உன்னை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியாக நீ வந்துட்ட, உங்ககிட்ட நான் வந்துட்டு ஒரு பர்சனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வென் சொல்லுவான். யாரை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட எக்ஸை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு வென் சொன்னதுமே ரூபிக்கு கோவம் வருது. நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை, உங்ககிட்ட முக்கியமாக நான் அவனை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி ரூபி வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனால் வென் பார்த்தீங்கன்னா விஜய மாதிரி இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டே வருவான். இதை மாதிரி நான் அவனை மீட் பண்ணி பேசினேன், உன்கிட்ட வந்துட்டு ப்ராப்பராக பிரேக்கப் பண்ண சொன்னேன், இதை மாதிரி வந்துட்டு அவன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் இல்லையா, உன்கிட்ட ப்ராப்பராக பிரேக்கப் பண்ண சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் பை சொல்லிட்டு போக சொன்னேன், ஆனால் அவனால் உன்னை வந்து ஃபேஸ் பண்ண முடியலையா, அவனால் உன்னை வந்து பார்க்கவே முடியாதான், அது மட்டும் இல்லாமல் இந்த கேசட்டை வந்துட்டு உன்கிட்ட கொடுக்க சொன்னான், உனக்கு வந்துட்டு அவன் மேலே எவ்வளோ கோவம் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த கேசட் மேலே தான் காட்ட சொன்னான், இந்த கேசட்டை வந்து உன் கையாலேயே எரிக்க சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ரூபி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை பற்றின நினைவுகள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரூபிக்கு வருது. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா ரூபி. அது மட்டும் இல்லாமல் வென் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லுவான், உன்கிட்ட வந்துட்டு சாரி சொல்ல சொன்னான், அவனால் உன்னை நேரில் மீட் பண்ணி பேச முடியலையா, உன்னை வந்துட்டு அவனால் ஃபேஸ் பண்ண முடியலையா, உன் கண்ணை பார்த்து அவனால் ஃபேஸ் பண்ண முடியலையா, அதனால் வந்துட்டு உன்கிட்ட சாரி சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், சரி அவன் மேலே எனக்கு கோவம் இருக்குது, இந்த கேசட்டை எரிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடுமா, அவன் அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்ண தானே போனான், அதை என்கிட்ட சொல்லிட்டு போகலாமே, என்னை ஏன் விட்டுட்டு போகணும், அது ஒன்று தான் எனக்கு, அதெல்லாம் ஓகே, நீ எதுக்காக அவனை போய் மீட் பண்ண, எதனால், எனக்காக வா அப்படின்னு சொல்லி ரூபி கேட்பா. ஆமாம் உனக்கு தெரியும் நான் எதுக்காக அவனை போய் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பைத்தியக்காரத்தனமாக போயிட்டான், ஆனால் நீ அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கியே, அதனால தான் நான் போயிட்டு அவனை மீட் பண்ணினேன், இதுக்கு ஒரு எண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், இன்னும் நீ எத்தனை வருஷத்துக்கு அவனையே நினச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வென் சொல்லிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூபிக்கு ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும், நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வென் அப்படியே ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வென் கிட்ட
கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூபி வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவா. வென் வந்துட்டு இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்கிறதால அதை கவனிச்சிருக்கவும் மாட்டான். அவனும் ஹக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வென் வந்துட்டு நீ இப்போ என்ன சொன்ன அதை திரும்ப சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லி வீட்டுக்கு பார்த்து ஒழுங்காக போய் தொலைடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி விளையாடுவா. இல்லை ஐ லவ் யூ தானே சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வென் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் ரூபி பார்த்தீங்கன்னா பதில் சொல்லவே மாட்டான். இங்கே பாரு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்லை எனக்கு தெரியும், சரி ஓகே உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, எனக்கு ரொம்ப பசிக்குது செல்லுக்குட்டி, ஏதாவது சமைச்சு கூட அப்படின்னு சொல்லி வென் கேட்டுட்டு இருப்பான். நீ ஒழுங்காக ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போடா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் எப்படி உனக்கு சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி வந்து சொல்லிகிட்டே இருப்பா. இல்லை உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக சமைச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரூபி வந்துட்டு வெண்ணை எடுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அங்கே இருட்டாக இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு படியில் வந்துட்டு நெய்பர் வர ஆரம்பிப்பாங்க. அங்கே லைட் எரிய ஆரம்பிச்சதும் ரூபி பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்ணை வந்துட்டு வெளியிலே விட்டுட்டு டோரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவா. அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெண்ணையே பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண் சொல்லுவான், அவங்க கிளம்பிட்டாங்கடி தங்கக்குட்டி, ப்ளீஸ் கதவை துறைய, இப்படி பாதிலே விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். அப்புறம் ரூபி பார்த்தீங்கன்னா வந்து தொலை அப்படின்னு சொல்லி டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வெண்ணை உள்ளே இழுத்துப்பா. ஒரு வழி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லின் பேசினா இல்லையா, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சின்சியராக தான் அந்த லின்னை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த லின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதியில் அப்படியே விட்டுட்டு போயிருப்பா அவளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டாங் இருக்கா இல்லையா, அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இதை மாதிரி வந்துட்டு அவள் என்னை கூப்பிட்டா, இதை மாதிரி வந்துட்டு அவளுக்கு ஒரு ப்ரூச் வந்து நான் டிசைன் பண்ணி செஞ்சு தரணுமா, ஆனால் சொல்லிட்டேன், இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரசிடென்ட் டாங்கை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுங்க, அவங்க சொன்னால் தான் நான் செஞ்சு கொடுப்பேன், நான் அவங்கக்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறேன், என்னால் வந்துட்டு உங்களுக்காக வந்து செஞ்சு கொடுக்க முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்துட்டு எங்களோட ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் டாங் மேடமை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தா தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம கியூ சைலி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க டாங் கிட்ட. கரெக்ட், நீ இப்படி தான் பேசியிருக்கணும், கரெக்டாக பேசியிருக்க, நான் சொல்கிறத கேளு, அவளுக்கு செஞ்சு கொடுக்காத, அவள் வந்து உன்ட்ட ஏதோ கேட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதாவது வில்லங்க இருக்கும், அவள் இப்படி தான் அப்படியே க்யூட்டாக இன்னசென்ட் மாதிரி நடித்து எல்லாரும் ஏமாத்துவா, இப்போ வந்துட்டு அவளால் சாங் வந்து மீட் பண்ணி பேச முடியல, அவனை எதுவும் பண்ண முடியலங்கிறதுக்காக உன்கிட்ட அடுத்ததாக வந்திருக்கா, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு அவள் உனக்கு ஏதோ டெஸ்ட் வைக்கிறான்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ப்ரூச் செய்ய சொல்லுவா, நீயும் செஞ்சு கொடுப்ப, அப்புறம் அதை வச்சு உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் நினைப்பா, இது ஒரு ட்ராப்பு, நீ சிக்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் வந்துட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. சரி ஓகே, அவள் ட்ராப் வைக்கிறா, என்னை டெஸ்ட் பண்ணுறா அப்படின்னா ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னோட டேலண்ட் மேலே வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்துட்டு அந்த டெஸ்ட்டில் தோற்று போக விரும்பலை, நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலான் இருக்கேன், உங்களோட பெர்மிஷன் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இவ்வளோ சொல்கிறதுனால நான் வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கும் வந்துட்டு உன் மேலே வந்துட்டு நம்பிக்கை இருக்குது, அவளால் வந்துட்டு உன்னை எதுவும் பண்ண முடியாது, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாங் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குது. சரி நல்ல வேலை, ஒரு வழியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் அவள் பண்ண ட்ராப்பில் வந்துட்டு நீ மாட்டிக்கிட்டேன்னு வையன், அப்புறம் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், அதையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்துட்டு மிரட்டுறா. சரி ஓகே, நான் அதெல்லாம் இது பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பேன், உங்களோட பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் க்யூட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வரும், சாங் கிட்டேருந்து தான் கால் வரும். நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசுவாங்க. பேசிட்டு நான் இப்போ கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டாங் கிட்ட கேட்கும்போது ஓடிப்போ, என்ன சாங் தானே கால் பண்ணா, உனக்காக கீழே வெயிட் பண்ணுறான் அதுதானே, சரி போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாங் வந்துட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பார்த்தீங்கன்னா டாங் கிட்ட பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. ஓகே நீங்களே பேச வரீங்க அப்படின்னா பேசுங்க, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பேசலை, அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஜின் வந்து உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னால் அந்த விஷயத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை, இப்போ தான் பேச வரீங்க அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வாங்க, பேசுங்க, என்ன பேசணுமோ பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே சொல்கிறாரு, அவள் வந்துட்டு என்னோட பாஸ்ட் அவ்வளோதான், நான் வந்துட்டு அவளை லவ் பண்ணேன், அவளை என்ன லவ் பண்ணா, ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், சடனாக அவளுக்கு வந்துட்டு அவளோட ட்ரீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா, நானும் அவளை மறந்துட்டேன், என்னோட பிஸ்னஸ் மேலே தான் நான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் நீ வந்து உன்னை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி சான்சானோட பயாலஜிக்கல் மதர் வந்துட்டு அவள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும், டாங் வந்து என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லுங்கள், சான்சானோட பயாலஜிக்கல் மதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பார்,
சான்சான் வந்து முதல்ல என்னோட குழந்தையே கிடையாது, என்னோட அண்ணன் குழந்தை. என்னோட அண்ணன் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அதனால தான் வந்துட்டு என்னோட அண்ணன் குழந்தைய நான் என் குழந்தையாக வந்து வளர்த்துட்ருக்கேன். இது யாருக்குமே தெரியாது, முக்கியமாக சான்சானுக்கு தெரியாது. அவனோட அப்பா நான் தான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. ஐயோ, உங்களுக்கு அண்ணன் இருக்காங்களா, உங்கள் அண்ணன் குழந்தையா, அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாவமாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்போவுமே வந்துட்டு சான்சானை வந்துட்டு என்னோட சொந்த பிள்ளையாக தான் நான் வளர்ப்பேன், அவங்ககிட்ட பாரபட்சம் பார்க்கவே மாட்டேன், சான்சான் வந்து எப்போவுமே என்னோட ஓன் சைல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், அதை இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இது மாதிரி ஜான் பாப்பாவோட ஒரிஜினல் அம்மா நான் கிடையாது, பயாலஜிக்கல் மதர் நான் கிடையாது, என்னோட அக்கா தான், என்னோட அக்காவோட பொண்ணு தான் வந்து ஜான் பாப்பா. என்னோட அக்கா வந்துட்டு ஒரு பர்சனல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சடனாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு. நான் வந்துட்டு பாப்பாவை வந்து விட்டு கொடுக்காம நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவளுக்கும் தெரியாது நான் தான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பாப்பா நினச்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நானும் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அக்கா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் புரியுது, இது மாதிரி டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா நம்ம சான் ஜான் பாப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே டிஎன்ஏ தான், அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி டிஎன்ஏ தான் ஜான் பாப்பாவுமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா என்னோட அண்ணனும் உன்னோட அக்காவும் தான் மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க, அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது காரணமே என் அண்ணன் தான், அப்போ உன் அக்கா இறந்தது காரணம் கூட என் அண்ணன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரே தவிர நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோனோட அக்கா டெத்துக்கு காரணம் வந்துட்டு இது மாதிரி வந்து தன்னோட அண்ணன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் எங்கே நம்ம ஹீரோயின் கியூசைலி வந்துட்டு கோச்சிட்டு போயிடுவாங்களோ, இல்லை சண்டை போடுவாங்களோ, ரொம்ப ஹர்ட் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிப்பாங்க, எது எப்படியோ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குழந்தைங்களை எங்கேயும் என்றைக்கும் விட்டு கொடுத்துடவே கூடாது, நம்ம தான் வந்துட்டு பேரண்ட்ஸாக ப்ராப்பராக கரெக்டாக வளர்க்கணும், நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியான ஃபேமிலியாக எப்போவுமே வந்துட்டு நல்ல ஃபேமிலியாக குடும்பமாக வந்துட்டு வாழணும், நம்ம குழந்தைங்களை நம்ம தான் எப்போவுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம குழந்தைங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹக் பண்ணிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவார், இதை மாதிரி வந்துட்டு நீ இது மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணாத, இதுமாரி உன் மனசில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, கவலை இருக்குது அப்படின்னா என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசு, நேற்று அப்படி தான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு 3 பேர் சேர்ந்துட்டு அந்த குடிச்சிட்டு பாரில் வந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க, ட்ரிங்க் பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்புமா, இதுமாரி உடம்புக்கு கெட்டது, அதுவும் நீ வந்துட்டு ட்ரிங்க் பண்ணாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு எது என்னன்னாலும் சொல்லி என்கிட்ட கேளு, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. சரிங்க, ஓகேங்க, நான் அதுமாரி ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எனக்கு அதை மாதிரி வந்துட்டு உங்களோட பாஸ்ட்டை பற்றின கவலையும் கிடையாது, என்னதான் இருந்தாலும் அவள் வந்து உங்களோட பாஸ்ட்டு, அதை பற்றி பேசிக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற லைஃப்பை நான் வீணாக்கிக்க விரும்பலை, எனக்கு வந்துட்டு அந்த சின்ன பற்றின கவலை எதுவுமே கிடையாது, அதை நினச்சி நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு ஏதாவது யோசிப்பேன், இதுமாரி உங்களோட எக்ஸை பற்றி வந்துட்டு நான் யோசிப்பேன், அதை பற்றி உங்கள்கிட்ட சண்டை போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எந்த நினச்சி கூட பார்க்காதீங்க, எனக்கு என்றைக்குமே உங்களோட பாஸ்ட்டை பற்றின கவலை கிடையாது, எனக்கு நீங்கள் போதும், என்னோடய ஃப்யூச்சர் நீங்கள் தான், எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே மெச்சூராக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடுச்சு, ஜான் பாப்பாவோட சீக்ரெட்டுமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ரூமில் படுத்திருக்கும் போது கூட 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க, இது மாதிரி வந்துட்டு ஜின் வந்து என்னை மீட் பண்ணி பேசினா இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, நான் வேணா ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா, என்னன்னு சொல்ல, அவள் என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்பார். இல்லை அவளுக்கு வந்து நிறைய டிவி ஷோஸ்லாம் இருக்கான், என் கையால் டிசைன் பண்ணி ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு ப்ரூச் டிசைன் பண்ணி கேட்டிருக்கா அவள், நானும் ஓகே பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன் நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். இல்லை நான் பண்ணி கொடுக்குறேன், அது வேற இது வேற, எனக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வந்துட்டு ஒரு ப்ரூச் டிசைன் பண்ணி தானே கேட்டிருக்கா, இது மாதிரி டாங்கிட்டையும் பேசினேன், டாங்குமே பர்மிஷன் கொடுத்துட்டான், இது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ப்ரூச் டிசைன் பண்ணி கொடுக்கலான்னு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சரி ஓகே ஓ இஷ்டம், எனக்கு எதுனாலும் ஓகே தான், நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க, உனக்கும் நீ ரூபி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் டாங் எப்படி உன் கூட ஒன்று சேர்ந்தா அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு புரியலை, எப்படி நீங்கள் 3 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற டவுட்டை கேட்பாரு. அதெல்லாம் அப்படி தான், பொண்ணுங்க எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் க்யூட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க.